என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எப்படி வீட்லயே வந்து பேப்பர் ஹேண்ட்மேட் பேப்பர் ஃபேன் எப்படி வீட்லயே ரெடி பண்ணி தான் பார்க்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் ஃபேன் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து சிசர் தேவை அண்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தேவை. நீங்கள் வந்து நிறையெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு 2 போதும். அடுத்தது வந்து ஸ்டாப்லர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா க்ளூ எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டாப்லர் ஏன்னா நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக நிற்கும், க்ளூனா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான். அடுத்தது 2 A4 சைஸ் பேப்பர். இப்போ வாங்க இந்த கிராஃப்ட் எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 A4 சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு A4 சைஸ் பேப்பர் நான் ஃபஸ்ட் எடுத்துக்கேன். அது வந்து நம்ம இப்போ ஜிக்ஸாக்காக மடிக்க போகிறேன். எப்படின்னா நான் செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. வேணும் ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு மடிச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் மடிக்கலாம். ஜிக்ஸாக்காக நேராக மடிச்சுக்கோங்க. இதை வந்து ஆப்போசிட் சைடில் மடிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம இப்போ மடிச்சுட்டே வர போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம 2 பேப்பர்லையும் செய்ய போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபேன் மாதிரி நம்மளுக்கு சூப்பராக வரும். இந்த பேப்பர் ஃபேன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்படி மாற்றி மாற்றி முடிச்சுக்கோ. இப்போ நம்ம இதே மடிச்சாச்சுல. ஸோ இதே மாதிரி இன்னொன்று மடிச்சுருக்கேன். நான் இன்னொன்று மடிச்சுட்டு அது காணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து 2 பேப்பர் இந்த மாதிரி எடுத்தாச்சுல. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நேராக ஃபோல்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நேராக ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுலேயும் நேராக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நேராக ஃபோல்ட் பண்ணால் நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டாப்லர் எடுக்க போகிறோம். ஓகே, எப்படின்னா இந்த 2 பேப்பரும் இப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க. ஒன்றா எடுத்துக்கிட்டு ஸ்டாப்லர் கொஞ்சம் சேஃபாக அடிங்க. நம்ம இதை வந்து இப்படி எடுத்துக்கோம். ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இதே மாதிரி இந்த இதுலேயும் தான் ஒரு சைடில் மட்டும் அடித்தா போதும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ 2 அண்ணா மடிச்சாச்சு. இப்போ இந்த 2யுமே இப்படி வச்சு பாருங்களா, நல்லா இருக்கும், பெருசாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த 2யுமே போட்டு இப்போ ஸ்டாப்லர் எடுக்க போகிறோம். 2யும் ஸ்டாப்லர் எடுத்துக்கிறோம். இப்படி ஓகே, இதே மாதிரி இதுவும். பட் இதுக்கப்புறம் நம்ம இப்படி நம்ம வந்து இந்த 2வது சைட்லேயும் நம்ம மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லைனால கொஞ்சம் திருப்பி இது வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்தாச்சா? இப்போ வந்து இதை வந்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். 2 போதும். 2 உங்கள்கிட்ட இருந்தாலே நம்ம இது வந்து செய்யலாம். ஓகே, இப்போ இந்த 2 சைட்லையும் இப்படி இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 2 சைட்லையும் வச்சு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஸ்டாப்லர் பண்ண முன்னாடி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, இந்த சென்டரில் உள்ள நமக்கு அங்கீவனம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து வச்சிடலாம். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கட்டாயாகவே வச்சுக்கணும்.
2-3 வாட்டி பண்ணுங்க. ஒரு 2-3 வாட்டி நீங்கள் அடித்தா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வச்சுக்கலாம். அடிக்கும்போது வந்து சில டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி அடிச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் அடிச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கணும். ஓகே, இந்த மாதிரி சேர்த்து ஓகே. இப்போ இதே மாதிரி தான் இந்த சைட்லையும் நம்ம அடிச்சுக்கணும். இப்போ வந்து இந்த சைட்லேயும் அடிச்சுட்டு சாப்பிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ 2 சைட்லேயும் நம்ம வச்சு அடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து இந்த சைடு பண்ணுவேன், லைட்டாக அடிச்சுக்கணும் இந்த சைடில். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் 2 ஆப்போசிட் சைடில். ஏன்னா இந்த சைட்லேயே அடிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த சென்டரில் வந்து நிறைய வாட்டி டைம் அடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். இப்போ நம்ம இப்படி வச்சுட்டு இப்போ இந்த 2யுமே சேர்த்து வச்சு நம்ம அடிக்கணும். ஓகே, நல்லா ப்ரெஸ் கொடுங்க. நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாதான் நீட்டாக. ஓகே, இதை இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட காணிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குல்ல? ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ இது இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி நம்ம வீசாரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரப்பர் பண்ணிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா சீக்கிரம். நீங்கள் இது வந்து எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னாலுமே பேக் மாதிரி ரப்பர் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மினி ஃபேன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இது வந்து நம்ம இப்படி ஹேண்ட்மேடாகவே பேப்பரில் செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டாப்ல போடாமல் க்ளூ கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இந்த 2 ஃபேனையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணணும்னா இப்படி விரிக்கணும். இப்போ இந்த எண்டில் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சிம்பிள். இப்போ இதே மாதிரி தான் இதையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட், 1. பாருங்க, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ரப்பர் பேண்ட் இந்த எண்டில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த 2 ஃபேனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்ல ஃபேன் மாதிரி சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த 2 ஃபேன்ல ரொம்ப பெருசாக செஞ்சிருக்கேன், சின்னதாக செஞ்சிருக்கேன். இது வந்து நீங்கள் கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா, உங்கள் வீட்டில் பவர் கட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த ஹேண்ட்மேட் பேப்பர் ஃபேனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் இருக்கும். அது வரைக்கும் டேக் கேர். பை.